ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசி. எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் சமீபத்திலும் தூரத்திலும் ஆங்காங்கே கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க இவர்கள் எல்லாரும் அப்படின்னா இதுக்கு முன்னால ஒரு குரூப் சொல்லியிருக்கு. நல்ல கவனிங்க, இவர்கள் எல்லாரும் இதுக்கு முன்னால ஒரு குரூப் சொல்லியிருக்கு. ஆபேல் முதற் கொண்டு அந்த ஆபிரகாம் சாராள் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், கவனிங்க, என்ன வாக்குத்தத்தம்? பூமிக்குரிய வாக்குத்தத்தத்தை அடைந்தார்கள். அதை புரிஞ்சுக்காங்க. பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார், பிள்ளை கொடுத்தார். தேசத்தை தருவேன்னு சொன்னார், தேசத்தை தந்தார். பாலுந்தேன் ஓடு தேசத்தை கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னார், சேர்த்தார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் சொல்லுவது அது இல்லை. எதை அடையாமல்? நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரே, அது அடையல. மனம் விளங்குதா? சிலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன அடையாமல் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணம் வரும். எது அடையாமல்? பரலோகத்துக்கு போகிற அந்த பகுதியை அடையாமல். மற்றபடி பூமியில நல்ல வீடு, வசதி, செல்வம், நீடித்த நாட்கள், பிள்ளைகள், சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பூமிக்குரியதும் ஸ்தானங்களுக்கு அடுத்ததும் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தை அடைந்தார்கள். ஆனா எது அடையல? நித்திய ஜீவன். குட், நித்திய ஜீவனை அடையல. ஆனா அது சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலே அதை கண்டார்கள். என்ன கண்டார்கள்? தூரத்திலே அதை கண்டார்கள். இங்க கவனிங்க, மனம் திரும்புங்கள். இங்க கவனிங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மனம் திரும்பினா பரலோகத்து உள்ள போக முடியாது, பக்கத்துக்கு வந்திருக்காங்க. உள்ள போனோம்னா மனம் திரும்புக்கு அடுத்த வேலை செய்யணும். வெறும் மனம் திரும்புதலோடு நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்த வேலை என்ன? இங்க ஞானசம் முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தண்ணீர் இறங்கி ஞானசானம் எடுக்காம யாரா இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமா இந்த வருஷத்துக்குள்ள ஞானசானம் கொடுப்பேன். அதில் சொல்லி எடுத்தவங்களுக்கு இல்லை, இதுவரை எடுக்காதவங்களுக்கு நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க அதுக்கு என்று உங்களை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் விட்ட பிற்பாடு எடுக்க முடியாது. பூரண பரிசுத்தம் அடைஞ்சு எடுக்க முடியாது. அப்படி யாரும் எடுத்ததும் இல்லை. சொல்ல அல்லேலூயா. அப்போ தேவனை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பிதாக்குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானசானம் எடுத்தவர்கள் தேவராஜ்யத்துக்கு உள்ள போயிடுவாங்க. அப்போ ஞானசானம் பெற்றவர்கள் தேவராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறோம். இப்பொழுது எங்க இருக்கோம்? தேவராஜ்யத்துக்கு உள்ள இருக்கோம். ஞானசானம் பெறாதவர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. தேவராஜ்யத்துக்கு அல்ல பரலோகராஜ்யத்துக்கு சமீபமா வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன வரல? சொல்லுங்க. உள்ள வரல சார். அது தானே வேலைக்கு நைட்டு இங்க இருந்து ஏதோ ஒரு வேன் வருது, வேலைக்கு வாங்கி அடிக்காங்க, போறாங்க. ஆனா இவங்க போறது உண்மை. ஆனா அங்க வேலை செய்யறாங்களா?
இல்லையா? சும்மா வேலை செய்யறாங்க. ஏன்னா எவன் சம்பளம் கொடுப்பான்? இல்லைன்னு சொல்ற ஒரு என்ன அடிச்சுட்டு வந்தா நீ போய் பார்த்தாலும் தெரியும் உனக்கு. அது சோதரம் அந்த கன்னியாகுமரி அந்த மில் ஆழ்வாய்மொழி மில்லுல போறாங்க. ஆனா சில ஆட்கள் உள்ள போவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நன்மை கிடைக்காது. இங்க இருந்து போனது உண்மை, ஆனா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். குட். அதுதான் சொல்லப்பட்டிருக்கேன்னா, மனம் திரும்பிட்டேன், பரலோகத்து சமயத்துக்கு வந்துட்டேன். ஆனா ஞானசாரம் பெற்றா பரலோகத்துக்கு உள்ள போயிருங்க. குட். அப்போ ஞானசாரம் யாரெல்லாம் இந்த கூட்டத்துல பெறலையோ இன்னும் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள என்ன செய்யல, வரல. அது தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் வந்தேன் போனேன் இதெல்லாம் சொன்னாங்களா வச்சாங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. பரவத்துல போகும்போது ஆண்டவரே அந்த டேனியல் பாச சொல்லலப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா நிறுத்தி நிதானமா சொல்லிட்டாரு. கதை சோதனை. அப்போ அந்த காரியம் சரி. இப்ப என்னன்னா, அவங்க மனம் திரும்பினாங்க, தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்தாங்க, உள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, தூரத்துல கண்டாங்க. என்ன கண்டாங்க? பரலோகத்தை கண்டாங்க. எங்க 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 நாச்சார் பாட்டி வந்து எங்க பேர பிள்ளைகளை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணா பாரு நிலாவில் ஒரு கிளவி இருக்கா பாரு, அப்படி நிலாவில் கிளவியா இருக்கா அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஊட்டுவதுக்கு அதை சொல்லி தூரத்துல பார்த்துட்டு ஆள் பார்க்கும், வாயில ஊட்டி விட்டுருவான் இல்லைங்களா? அதையாவது அவங்க பார்க்க வச்சாங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, தூரத்திலே பரலோகத்தை கண்டார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலையும் அதை காணணும். இப்ப நான் சொல்ல போற செய்தி என்னன்னா, நீங்க எதை விசுவாசிப்பீங்களோ அது நீங்கள் காண்பீர்கள். அதான் செய்தி. நீங்க எதை விசுவாசிப்பீங்களோ அதை காண்பீர்கள். அதுக்கு நீங்க அப்படி விசுவாசித்து கண்டவர்களை கொஞ்சம் வேகமா 1-2 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை முன்னிட்டு இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தும் நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்ப கவனிங்க. இப்ப ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்காண்டா சொல்லிடுறேன், புரிஞ்சாங்க. ஆபிரகாம் ஈசாக்கும் மோரியா மலையில போய் பலி செலுத்த போறாங்க. அப்போ கூட 2 வேலைக்காரன் போறான், 2 கழுத போகுது. அதுவரை பிரச்சனை இல்லை. அதுவரை ஈசாக்கு வாயே திறக்கல. இப்போ கழுத ஸ்டாப், 2 வேலைக்காரன் ஸ்டாப். இப்போ அந்த கட்டை, அதாவது பலிக்கான கட்டையை தூக்கி ஈசாக்கு தலைக்கு மேல வச்சாச்சு. வச்சுக்கிட்டு அவன் பிரயாணம் பண்றான். ஆபிரகாம் கையில கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு. இப்போ அவன் போய்கிட்டு இருக்கும்போது பிள்ளையாளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இதுவரை சந்தேகமே வரல. ஏன் வரல? 2 கழுத வருது, 2 வேலைக்காரன் வாரான். இதுல எதையாவது ஒண்ணு அப்பா பிடிச்சு பலி செலுத்திடுவார் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருந்து, இப்போ சந்தேகம் வந்துட்டு அவனுக்கு. ஆஹா, என்னடா ஆண்டவர் ஆராதிக்க போனா, ஆண்டவர் தொழுது கொள்ள போனா ஆட்டுக்குட்டி வேணுமே, பலிக்கான ஆடு வேணுமே அப்படின்னு சொல்ல. அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அப்பா கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு. அழகா கவனிச்சுட்டான் பாருங்க. நீங்க கவனிங்க, நீ வாரவங்களை கவனிக்கல. கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு. அப்ப பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கான். அவன் பலிக்கு ஆட்டுக்குட்டி ஆராதனைக்கு தேவை என்பதை அவன் அறிஞ்சிருக்கான். பிள்ளைகளை கவனிங்க, சத்தம் போட்டு தான் ஆராதிக்க அறிஞ்சிருக்க, கைத்தட்டி தான் ஆராதிக்க அறிஞ்சிருக்க, தேவனை தொழுகணும் அறிஞ்சிருக்க. அதை செய்யணும். எப்பொழுது ஆசீர்வாதம்? அறிஞ்சிருப்பதை செய்த ஆசீர்வாதம். அறிஞ்சிருந்து செய்யலையா ஆசீர்வாதம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த மயக்க பிடிச்சோன்னு ஒரு வல்லமை வரும், அது பிரயோஜனம் கிடையாது. இந்த மயக்க பிடிக்காம சும்மா இருக்க பாருங்க, அப்போ வருகிற வல்லமை தான் வல்லமை. நான் பலரை பார்த்திருக்கேன், மைக்கு பிடிக்கும் போது சிங்கமா இருப்பான், அங்க போய் உட்கார்ந்தோன்னு அசிங்கமாயிருவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க இருந்தாலும் சரிதான், அங்க இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் ஆண்டவர் பிரியமா வார்த்தைகளை சொல்லி கத்தர துதிக்கணும். இதனால கவனிச்சாங்க.
இப்போ ஒரு கேள்வி அப்ப ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவன் விசுவாசித்தான், நல்ல கவனிங்க, விசுவாசித்தான். ஆனா மனசுல இருக்கு, என் பையன் தான் பலிக்கான ஆட்டுக்குட்டி அப்படின்னு தெரியும். பிள்ளையாண்டனுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, இன்னொரு ஆட்டுக்குட்டி கிடைக்கும்னு அவன் சொல்லவே இல்லை. இவனை நம்பிதான் சொன்னான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், பேச்சு மூச்சு இடமே கிடையாது. ஒரு நேசகுமாரனும் நீ சுத்தரனுமா இருக்கிற ஈசாக்க, இஸ்மவேல் கூட சொல்லல, பேரிட்டு சொல்றாரு, ஈசாக்க நான் காமிக்கும் தேசத்துல மோரியா மலையிலே பலியிடுவாயாக. மாற்று பொருளே இல்லை. அவனுக்கு தெரியும். ஆனா சொல்லுகிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். விசுவாசித்தான், அது போல ஆட்டுக்குட்டியை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, உங்க பிள்ளைகள் சுகத்துக்காக, உங்க பிள்ளைகள் விசுவாசத்துக்காக, உங்க பிள்ளைகள் விடுதலைக்காக, அவளை ஆசீர்வாதம் இருப்பதற்காக, நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக, எதிர்கால செழிப்பா இருப்பதற்காக, நீங்கள் சுகமாய் வாழ்வதற்காக நீங்கள் எதை விசுவாசிப்பீர்களோ அதை காண ஆண்டவர் பாக்கியத்தை கிருபையும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சோதரம். அதுல நீங்க தெளிவா இருக்கணும், அதுல முன்னேற்றமா இருக்கணும். கர்த்தர் சோதரம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப கவனி, விசுவாசித்தான், பார்த்தா சரிதானா? இன்னும் 2-3 காரியங்கள் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வருவேன். அதுக்கு புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் முகவரை தான், செய்தி இல்லை. பாருங்க, யோபு கடுமையான பிரச்சனை, பெரிய பணக்காரன், கோடீஸ்வர பிரபு, எல்லாம் ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல எல்லாம் போயிட்டு, இருக்க வீடு கூட இல்லை, மேல வியாதி, அவனுக்கு இருக்க அந்த கொப்புளத்துல ஓட்டு எடுத்து சொரண்டுதான். நிச்சயம் நான் சொல்றேன், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு நமக்கு யாரும் வரக்கூடாது. வந்தா நிக்க மாட்டான், நிற்கவே மாட்டான், நிற்க முடியாது. அது ரொம்ப கடினம். ஆண்டவரை சரியாக வசனத்தின்படி ஆவியின்படி அறிஞ்சவன் மட்டும்தான் இடத்துல நிற்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தை பேசின பலர் ஊசியும் மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டாக்டரையே கூட்டிட்டு அழைதாங்க இப்போ. ஆனா காலஞ்சென்று போன சொல்வாரு, எங்க பையன் சொல்லுவான், இஸ்ரேல் பாஸ்டர் சொல்லாம மாட்டாரு அப்படின்பா. எனக்குதா, உனக்கு என்ன தெரியும் இஸ்ரேல் பாஸ்டர்னா? அவங்க குடும்பத்துக்கே பிள்ளைகளுக்கே தெரியாம போச்சு. அதுதான் வேதனை. இந்த கைய இந்த பிட்டிக்கு இடையில உள்ள வச்சுட்டு எடுத்துடலாம், அவ்வளவு பெரிய துவாரம் இருக்கு, உள்ள இருந்து சீலா வடியும். பணம் இல்லாம இல்ல, எத்தனையோ டாக்டர் இருந்தாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாங்க. அவர் சொன்னார், வேண்டாம், இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்தவர் என்னை பாதுகாப்பா, அப்படி இல்லையா பரலோகம் போய் சேருவேன். ஒருத்தர் போய் ஊசி போட மாத்திரை வாங்க அதெல்லாம் போக மாட்டேன். அவர் சத்திய போடாரு, நின்னாரு. பூர்ண சுவிசேஷ பெந்தெகோஸ்து ஸ்தாபனமே திருப்பி பார்த்துச்சு. தாமஸ் பாஸ்டர் விசுவாசத்துல ஆடினாரு. இவர் நின்ன விசுவாச அறிக்கையில உறுதிப்பட்டார். தெரியுமா சொல்வது, நிற்க கடினம், ஆனா நிற்கத்தக்க கிருபையும் பலத்தையும் அவங்க வாங்கினாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, அந்த அந்த வியாதி நடுவில் யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணே அவரை பார்க்கும் அப்படின்னா. இது 23 நடந்த சம்பவம். யோபு 23ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம், 19, 23 நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். 42:5 அவன் சொல்றான், காதால் உம்மை கேள்விப்பட்டேன், இப்பொழுது உம்மை என் கண்கள் காண்கிறது. எதை கர்த்தரை விசுவாசித்தானோ அந்த கர்த்தரை 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கண்டான். விளங்குதா? எங்க அப்பாவுடைய கர்த்தர்னு சொல்லாத, என் கர்த்தர்னு சொல்லு. கண்டான். அப்ப எதை விசுவாசித்தானோ
அதை அவன் கண்டான். சொல்லலேலூயா, சத்தமா சொல்லலேலூயா. நான் இதை போல எத்தனையோ சொல்லலாம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, சொல்லிதான் முகவரியாக பேசிட்டு வரேன். இன்றைக்கு கவனிங்க, இன்றைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்களோ அவர்களை தேவன் அற்புதத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு அம்மா சொல்லு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மா இருக்கா, ரெபேக்கா. கவனிங்க, அவளுக்கும் வயசாயிட்டு, திருமண வயசு எட்டிட்டு, அவளுக்கும் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அவ தண்ணி எடுக்க வாரா. இங்க கவனிங்க, தண்ணி எடுக்க வாரா. தண்ணி எடுக்க வரும்போது ஒருத்தன் ஜோம் பண்றான், ஆண்டவரே, எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியா இருக்கிறவள் இந்த இந்த துறவண்டில் நிற்கிறேன், தண்ணி கோருவார், நான் குடிக்கத்தான்னு கேட்பேன், குடியும் ஆண்டவனே சொல்லணும். அடுத்தது, உமக்கு மட்டுமல்ல, இந்த 10 ஒட்டகத்தையும் கொண்டு வார்ப்பேன்னு சொல்லிட்டு எவ செய்வாளோ அவதான் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆவான்னு சொன்ன. நம்ம வீட்டுக்கே நம்ம பிள்ளை வேலை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குது இந்த காலத்துல. இந்த காலத்துல அல்லேலூயா. ஆனா அவ பிரத்யானுக்கு தண்ணி கொடுக்காது, பிரத்யானுடைய ஒட்டகத்துக்கு சொன்னா, வாயினால சொன்னா, அது அதன்படியே செய்தா. குட், அதன்படியே செய்தா. அவதான் ஈசாக்குக்கு மனவாட்டியா. அல்லேலூயா. சரிப்பு கேட்கிறேன், பரம ஈசாக்கு இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்கல, அவருக்கு என்னையும் உங்களை மனவாட்டியாக நியமித்திருக்கிறார். அவ என்ன தீர்த்தா? அநேகுடைய தாகத்தை தீர்த்தா. இப்ப நானும் நீங்கள் இயேசு கிறிஸ்து மனவாட்டி என்பதை உண்மை, நிச்சயம் நம்ம கன்னிகள் தான். ஆனா அதை அடையணுமானா நம்ம சுத்தியில் இருக்கிற அநேகர் தாகம் தீர்க்கப்படாம இருக்காங்க. சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, அல்ல சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் எல்லாரும் இந்த தாகம், பாவம் தீர்க்கப்பட்ட தாகம் தீர்க்கப்படத்தக்க கடினமான உழைப்பை யார் செய்வார்களோ, எதையும் பார்க்காம, யாரும் சொல்லாம, யாரும் உச்சரிக்காம, ரெபெக்காளே செய், நீதான் மனவாட்டி என்று சொல்லாம செய்தனால ஆண்டவர் அவளையே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு எதுக்கு இறைச்சானோ அதுக்கு மேல அவ ஏறி போக கர்த்தர் உதவி செய்யும். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், கொஞ்சம் யோசிக்காம, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:58. சீக்கிரம் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கண்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதி பண்ணப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே கவனிங்க எப்பொழுதும் கவனிங்க, நம்ம படுகிற பாடுகள் விருதாவா இருக்காது. அப்படின்னா என்ன? மனவா 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு சுந்தராஜபுரத்திலிருந்து இந்த ஆராணைக்கு வருகிற, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிற, அதே மாதிரி மாசாமணி அவங்க சிதம்பரத்திலிருந்து பெட்ரோல் போட்டு இங்க வருகிற அந்த பாடுகள், பாடுதான். வருவது கஷ்டமா? பாடு லகுல பாடு. எவ்வளவு பாடு தெரியுமா இருக்கு உடம்புல. தூங்க விட்டா கும்பகரனுக்கு தம்பியா தூங்கிடலாம், அவ்வளவு இருக்கு. ஆனா அத்தனை நடுவிலையும் வாரம் சொல்றாரு, எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்க கிறிஸ்துக்குள் படுகிற பாடுகள் விருதாவா இருக்காது என்று அறிந்து, ஒரு அறிவு இருக்கணும். இவ்வளவு பிரயாசப்பட்டு போறோம் வாரோம்,
இந்த பாடுக்கு பிரயாசம் ஒரு விருதாவா இராது என்று அறிந்து அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல கவனிங்க, உங்களுக்கு அந்த 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 பிரச்சனை சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியுங்க. கவனிங்க, நான் திருச்செந்தூர்ல இருந்து வள்ளியூர்ல இருந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கேன் பஸ்ல. கவனிங்க, போயிட்டு இருக்கேன். ஒருவன் எனக்கு சீட்டு தரல, நின்றுகிட்டே இருக்கேன். சாத்தாமலாம் வந்துட்டு அங்கேயும் சீட்டு கிடைக்கல. அப்பொழுது எங்க கவனிங்க, அப்பொழுது என் மனசுல ஒரு எண்ணம், ஆண்டவரே இனி பஸ் ஏறிலாம் போக முடியாது நம்மதான், அதனால எனக்கு ஏதாவது ஒரு கார் தந்தா நல்லது அப்படின்னு என் மனசுல நினைச்சேன். அவ்வளவுதான். எந்த சாத்தாங்குளத்தில் நினைச்சேனோ அதே சாத்தாங்குளத்துல தான் ஒரு டீச்சர் ஒரு புதிய கார், இந்த கார் இல்லை, இதுக்கு முந்தின காரை வாங்கி என் கையில கொடுத்தாங்க. இவங்களுக்கு புரியுதா? எப்போ மனம் நொந்து இனி முடியாது அப்படிங்கிற எண்ணம் சரீரத்தில் உண்டான போது ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு உதவியாக, ஒத்தாசையாக தேவன் கரத்தை நீட்டினார். அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று அதுக்கு முன்னால எந்த சிம்டமும் கிடையாது, எந்த விதமான தீர்க்க தரிசனமோ எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த உதவி கரத்தை நீட்டினார். நான் சொல்றதை கவனிங்க. இத போல நீங்க படுகிற பாடுகள், சில சகோதரிமார்கள் இந்த இதுல மேல ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு ஏறி வராங்க. அப்படின்னு போல வருது, ஏன்டா இவ்வளவு பெரிய படியை போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லு போல இருக்கும். உண்மைதான், இல்லாம இல்ல, நிச்சயம் அந்த பாடுகளுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. அங்கதான் சொல்ற, அந்த ரெபேக்கா தண்ணி ஒரு ஒட்டகம் 40 குடம் தண்ணி பிடிக்குமா. நம்ம வச்சிருக்க குடம் இல்ல, நம்ம வச்சிருக்க குடம் சின்ன குடம், நமக்கு தக்க மிஷின்கார கரெக்டா வச்சிருக்கான். பெரிய குடம், அது பெரிய குடம். நம்ம வச்சிருக்க குடத்துல 3 குடம் பிடிச்சாதான் ஊத்துனாதான் அந்த குடம் நிறையும். அப்பேற்பட்ட குடத்தை தூக்கி 10 ஒட்டகத்துக்கு எந்த கஷ்டம் பாடு இல்லாம நம்ம வீட்டிலே நம்ம பாடுகள் பட்டுதான் செய்வோம். அத புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து இடத்துல மரியாள் மார்த்தா சொல்றா, இந்த மார்த்தா இல்லம்மா, தப்பா பண்ணிக்கிறாங்க, அந்த மார்த்தா சொல்றா, ஆண்டவரே நான் படுகிற பாடு நீ அறியலையா? 4 தோசை சுடுவதற்கு அவ பெரிய பாடுபட்டானா. என்ன கொழுப்பு பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் உம்மட்ட வந்து உட்கார்ந்திருக்காளே அனுப்பும் அப்படிங்க. அவ 4 தோசை வீட்டுக்குள்ள சுடுவதற்கு பாடுங்க. அவ ஒரு ஒட்டகத்துக்கு 40 குடம் தண்ணிய பிடிக்கும். அப்ப என்ன ஆச்சு? கை காலெல்லாம் எப்படி இருக்கும்? சுகர் கூடுனா அந்த உடம்பு முழுவதும் வலிக்கும். எனக்கு தெரியும். ஒரு மாதிரி வரும். ஆஹா, சுகர் கூடிட்டுன்னு அர்த்தம். அது இதுவே கடுமையா வலிக்கு. பாடுகள் தான். நான் பைபிள் காலேஜ் நடத்த போகும்போது 9 மணிக்கு உட்காருவேன். 2 மணி வரை அந்த உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டேன். தண்ணி குடிப்பேன், வெண்ணி குடிப்பேன், டீ குடிப்பேன், வடை சாப்பிடுவேன். எல்லாரும் என்னை பார்த்தவங்க தான். அப்புறம் திரும்பி 2ல இருந்து 4 வரை 5 மணி வரை இருந்த இடத்துலயே இருப்பேன். எவ்வளவு கஷ்டம். இப்போ 2 மணி நேரம் சேர்ல உட்கார முடியல. பாடுகள் இதெல்லாம் அறிந்து அசையாதவர்களாகும். அடுத்தது உறுதிப்பட்டவர்களாயும் அதுல பெருகவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:58. சரி, நான் சொல்ல கவனிங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். அதுவா அந்த அம்மா தான் கடின உழைப்பு உழைச்சதுனால அவ எதை விசுவாசித்தாலோ அதை காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், நான் 2 காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வேற விரும்புறேன். கவனிங்க, இங்க கவனிங்க. எவ்வீரு அப்படிங்கிற ஒரு ஜபாலய தலைவன் இயேசு இடத்துல வந்தான். உங்களுக்கு தெரியும். இங்க கவனிங்க, வந்தான்.
நான் சொன்ன ஒரு வார்த்தை, மரண அவஸ்தைப்படுறா. இயேசுவே நீர் வந்து என் மகன் மேல கை வச்சா அவன் பிழைப்பா. இந்த வார்த்தை அப்படியே கவனிங்க. இயேசுவே நீர் வந்து என் மகன் மேல கை வச்சா பிழைப்பா. அவனே அறிக்கை செய்யிட்டான், உறுதிப்பட்டான், கிளியர். இதுக்கு இடையில ஒரு 2-3 மணி நேரம் லேட்டு. இயேசு புறப்பட்டார், அவன் வீட்டுக்கு போயிட்டு பிரயாணப்பட்டுட்டார். வரம்பா அப்படி படுத்தார். ஆனா கொஞ்சம் லேட்னா இடையில ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 12 வருஷம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ வந்தா, சுகம் பெற்றா. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வீட்டுல இருந்து ஒரு தகவல் வந்துட்டு, கவனிங்க. தகவல் என்ன வந்துச்சு? முடிஞ்சு போச்சு. இப்போ போதகர் வந்து பிரயோஜனம் இல்ல, வருத்தப்படுத்தாது, முடிச்சிரு அப்படின்னா. இப்ப ஏன் சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு. எப்படி சொல்றாரு? உன் வீட்டுல இருந்த செய்தியே கேட்காத, அது உண்மைதான், ஆனா அதை கேட்காத. என்னை அழைக்கும் போது நீ சொன்னிய, நீ வந்து கை வச்ச மகன் பிழைப்பான்னு சொல்லல, அதுல உறுதியாரு. இப்போ தடுமாறுது, அந்த சத்தம் மேல் வாங்குது, அந்த சத்தம் நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துது. ஆனா நீ என்னை கூப்பிடும் போது நீ சொன்னிய, இயேசுவே நீ வந்து என் மகன் மேல் கை வையோ, அப்பொழுது என் மகன் பிழைப்பான்னு சொன்னிய, அதுல உறுதியாரு, அதுல கரெக்டா அப்படின்னு சொல்றாரு. இருந்தா போனாரு. அவன் எதை விசுவாசித்தானோ அதை கர்த்தர் பார்க்க செய்தார். அல்ல சொல்லலேலூயா. இப்போ கேட்கிற செய்திகள், காண்கிற காரியங்கள் உங்களை பயப்படுத்தும், உங்களை ஒரு மாதிரி எண்ணிக்கும். அன்னைக்கு கூப்பிடும்போது கர்த்தர் சொன்னார வாக்குத்தத்தம், நான் வாரம்பா சோமக்கன் சொன்னாரா, அதையே நம்புரு, அதே நம்பு. என்னை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் போது ஆன சொன்னாரு, யூதர் என்று சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரிலே உனக்கு சிலரை தருவேன், பயப்படாத அப்படின்னா. நிச்சயம் தருவா, நிச்சயம் தருவா. அது எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆனா பார்த்தா பயப்படுவது போல இருக்கும், ஐயோ அப்படி போல இருக்கும். ஆனா ஆண்டவரை நம்பணும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதி நேராக கடந்து வருவேன். கதை சோத்திரம் கவனி. லாசருடைய கல்லறையிலிருந்து இயேசு வந்து நிற்கிறார். இயேசு உயிரோடு எழுப்ப போற, அவர் நிச்சயமா எழுப்ப போற உறுதி. 2 அம்மாமாரும் கடைசி நாள்ல எல்லாரும் எழும்பும் போது எழும்புவான்னு விசுவாசிக்கிறார். ஆனா இப்பொழுது எழும்புவாருன்னு அவருக்கு 2 விதத்துல இல்ல. பாதத்துல இருந்தவளுக்கும் எண்ணம் இல்லை, வீட்டுல தோசை விட்டவளுக்கும் எண்ணம் இல்லை. ஆனா ஆண்டவர் அவன் மேல அன்பு வச்சிருக்கிறார், நேசம் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படி சொன்னார். ஆனா அவன் விசுவாசிக்க மாதிரி இல்லை. ஆனா அவங்க இன்னொரு காரியத்தை விசுவாசித்தாங்க. கடைசி நாள்ல எல்லாரும் உலகத்துல மறிச்சு எழும்புவாங்களே, அந்த நாள்ல அவன் என்ன செய்வான்? எழும்புவான் என்று அறிந்திருக்கிறோம். தூரத்துல விசுவாசம், சமீபத்துல விசுவாசம் அல்ல. இப்ப ஆண்ட சொன்னாரு, ஒரே ஒரு வேலை மட்டும் செய். நீ வச்சிருக்கிற கல் அடைச்சு வச்சிருக்கிய, ஏன் அடைச்சு வச்சிருக்கோம்? நாரும் அப்படின்னு அடைச்சு வச்சிருக்கல, அதை மட்டும் எடு, அதை மட்டும் எடு. நீனே சொன்ன இதை திறந்தா நாருன்னு சொன்னல, அந்த நாருகிறத நான் பார்த்துக்கிடுவேன். நீ அடைச்சு வச்சிருக்க அந்த நாத்தத்தை எடு அப்படின்னா, நீ வச்சு அடைச்சு வச்சிருக்க அந்த நாத்தத்தை எடு அப்படின்னா. அப்படின்னா உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலைக்கு சொல்ல, உங்களுக்கு புரியும்படி சொல்லுவேன். ஒரு இப்பவும் இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன் கன்னியாகுமரியில். அந்த கன்வென்ஷன்ல ஒரு அம்மா வந்து என்கிட்ட அழுதாங்க. எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகா, அவ வந்து ஒரு வேற்று மதத்துக்காரனோடு கூட தொடர்பா இருக்கா. கெட்டுனா அவனை தான் சொல்லுங்க, அவளாம் கெட்டுவோம்பா, இல்லைன்னா செத்து போவோம்பா. எனக்கு பயங்கரம், போட்ட பிள்ளைய வளர்க்குறது எவ்வளவு பெரிய பாடு இல்ல. அவ அப்படி உறுதியா சொல்லிட்டாளா? உறுதியா சொல்லிட்டா. எங்க இருக்கா? அண்ணா இருக்கா அப்படின்னா. அந்த அம்மா அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து பேசினேன், ஏம்மா நீ ஆண்டுடைய பிள்ளை, உனக்கு எத்தனையோ ஆவிக்குரிய பையன் இருக்கான், அது எனக்கு தெரியும் பாஸ்டர், அவன் எனக்கு பிடிச்சிருக்கான், அவனை தான் கட்டுவான் அப்படிங்க. ஏன்ட்டு
அதுதான் வெளியே சொன்னா நாத்தம், ஆனா திறக்காம வழி கிடையாது. நான் சொன்னேன் உடனே ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா தாயே உன் புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டேன். அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவரு வெளிநாட்டில் உள்ள அந்த அதுக்கு ஒரு இன்னொரு ஆயில், அதாவது எண்ணெய் எடுக்கிற இதுல அவர் வேலை பார்க்கிறார். நிறைய சம்பளம். அப்பவுமே நான் சொல்வது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சம்பளம். அப்பவுமே லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினவர். ஒத்தைக்கு ஒரு மகன், வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. வெளியே சொன்னா நாட்டம். அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா தாயே நீ உன் புருஷனை கட்டின பிற்பாடு ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அந்த நாத்தத்தை இயேசு இடத்துல சொல்லிடு. ஒரு மாத்திரை தான் கொடுத்தேன். அவ போனா உட்கார்ந்து அழுதா, ஜெபித்தா, நானும் ஜெபித்து அழுது முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் தாண்டி அந்த பையன் நாகர்கோயில் அந்த ஒழுங்கச்சேரி பாலம் தாண்டி போகும்போது, அப்போ புல்லட் போகும்போது ஏத்த வந்த ஒரு லாரி அடிச்சு அந்த பையன் ஸ்பாட் அவுட். யாரு விடமாட்டேன் பிடிப்பேன் கட்டுவேன்னு சொன்னால அவன் போயிட்டான். இப்ப யார கட்டுவா? யார கட்டுவா? நான் என்ன சொல்றேன்னா, திறக்க முடியாத நாட்டத்தை இயேசுவிடத்தில் அந்த அம்மா திறந்த போது தேவன் ஒரு வேலை செய்தார். அந்த குடும்பம் தவறான நிலையில போய்விடாதபடிக்கு பாதுகாக்க இன்னொரு பகுதியை கரெக்ஷன் பண்ணி முடித்தார். நான் ரொம்ப வருஷமாக அந்த பேப்பர் கட்டிங்க வச்சிருந்தேன். எப்படியோ மாறி மாறி போனதுல, பைபிள் மாறி போனதுல அது போயிட்டுலன்னா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன். பேப்பர் கட்டிங்கே வச்சிருந்தேன் இந்த சாட்சி சொல்றதுக்காக. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நாட்டத்தை நாம் அடைச்சி வச்சிருக்க வரையிலும் நமக்கு அற்புதத்தை காண முடியாது. நாம் கத்திரத்துல திறப்போமானால் ஆண்டவர் அந்த நாட்டத்தை அற்புதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. என்ன நடந்து தெரியுமா? திறந்த போது ஒரே ஒரு சத்தம், உரத்த சத்தத்தோடு லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அவன் வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். கவனிங்க, இயேசு சொல்வதில் கல்லறைக்கு மட்டும் இல்லை, சிங்க கபிலிருந்து வெளியே வந்தான் தானியேல், அக்கினி ஜுவாலையிலிருந்து 3 பேர் வெளியே வந்தாங்க, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தான். வர முடியாத இக்கட்டில் இருக்க அத்தனையும் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்க சரீரத்திலேயோ உங்களுடைய பிள்ளையுடைய சரீரத்திலேயோ அதனுடைய குடும்பத்திலேயோ வெளியவே வர முடியாது அப்படிங்கிற தாற்பயம் இருக்குமானால், வெளியே வர முடியாத அந்த சூழ்நிலையிலும் வெளியே கொண்டு வந்து அற்புதமாய் நடத்த, ஆசீர்வாதமாய் பாதுகாக்க, மேன்மையாய் பாதுகாத்து நடத்த இயேசு கிறிஸ்து அன்றும் வல்லவரா இருக்கிறார், இன்னும் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை விசுவாசிக்கிறோமோ அதை காண்போம். சரி, நான் இப்பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு 5 பகுதியை வேகமா சொல்லிடுறேன். கதை சோதனம் லூக்கா 5:5 வாசிப்போம். நான் விசுவாசிப்பதை நாம் காணணுமானா இங்க 5 பாயிண்ட் இருக்கு. கதை சோதனம் வாசிப்போம். லூக்கா 5:5 வாசிப்போம். அதற்கு சீமோன் ஐயரை, வசனத்தின்படி செயல்பட்டால் விசுவாசிப்பதை காண்பீர்கள். அல்லேலூயா. வசனத்தின்படி செயல்பட்டால் கர்த்தர் சோதனை. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாக விசுவாசிப்பதை காண செய்வார். அல்லேலூயா. எனக்கு கடந்த நாள்ல அதாவது கடந்த நாள்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னால, கவனிங்க, 2-3 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். எங்கன்னா அந்த அது கடையத்திலிருந்து ஃபோன் பண்ணார். அவர் மனோவா இருக்கிற ஊருக்கு வந்திருக்கார், சுந்தராஜபுரத்துக்கு வந்திருக்கார். அங்க 30ஆம் தேதி கல்யாணமா. யாருக்கு? அந்த டெலிபோன் வேலை பார்க்குற அவருக்கு ஆச்சாரி அவர் சொல்லியிருக்காரு.
இந்த ஊழியம் பாஸ்டர் டேனியலாக்கு செய்ததுன்னு புரியுது. இந்த அந்த அந்த சுந்தரராஜபுரத்தில் இடம் வாங்கினது, சர்ச்சைக்கான காரியத்தை செய்ததெல்லாம் நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால நான் தான் அந்த ஊர்ல, அவங்க ஊர்ல ஊழியம் செய்தேன். சொல்லு, புரியுதா? அத ஒருத்தர் அந்த பொண்ணு கட்டி கொடுக்குற அந்த அந்த பொண்ணோட அப்பன் அந்த பாஸ்டர் சொல்லிட்டான். அந்த பாஸ்டர் ராவோட எனக்கு அடிச்சார். ஐயா, நீ ஊழிஞ்ச இடத்துல பிறந்த ஒரு பிள்ளையதான் எங்க சபையில ஒரு பையனுக்கு நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ நான் என் மனசில் நினைச்சேன், அப்படின்னா மனவா நினைச்சேன். ஒரு காலத்துல சுந்தரராஜபுரத்துக்கு நாம் செய்த ஊழியம் பின்னணித்து எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒருவனை எங்க கொண்டு வர எனக்கு அப்பதான் அந்த வெளிச்சமா வந்துச்சு. அவர் சொன்னது போலதான் வந்துச்சு. 35 வருஷத்துக்கு முன்னால சுந்தரராஜபுரத்துல என் கால் முதிக்காத வீடும் கிடையாது. இப்போ புதுசா கட்டின வீட்டுல மிச்சக்க முடியாது. பழைய வீடுகள் எல்லாம் தெருவா நின்று வீடு வீடா உட்கார்ந்து பாட்டு பாடி செய்தியை சொல்லி ஆத்துமாவயம் பண்ணி ஞானசாரம் கொடுத்து அங்க ஒரு இடத்தை வாங்கி சர்ச்சை கட்டுக்கான அத்தனை வேலையும் ஆண்டவர் கிருபையினால செய்தேன். அப்போதான் என் மனசுல ஒரு ஆர்வம் வந்துச்சு, சுந்தரராஜபுரத்துல இருந்து ஒருத்தன் சர்ச்சைக்கு வாரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றேன். பேர் என்ன பேரு? மனவா அப்படின்னு. அப்படியா? அங்க மனவாவான்னு சொல்லி காட்டேன். மனவால அங்க வேற பேர் இருக்கும், இங்க ஆவிக்குரிய உலகத்து தான் மனவா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னா, அன்று செய்ததுக்கு இன்னைக்கு ஒருத்தனை காண கர்த்தர் பாக்கியத்தை கிருபையும் செய்திருக்கிறார். இத போலதான் நான் சொல்ல கவனிங்கள், நீங்க எதை விசுவாசிப்பீர்களோ அதை காண செய்வார். இப்ப கவனிங்க, அநேக வருஷங்களுக்கு முன்பாக உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அதனுடைய பலனை பின்னால பார்ப்பாய். பார்த்தீங்களா? எந்த ஏதும் இல்லாம போட்டதுனால கர்த்தர் அதுக்குரிய காரியத்தை வாக்கி செய்தார். இப்ப சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறதை காணுமானா வசனத்தின்படி செயல்பட்டா காணலாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் என்ன? அதிகாலையில தேடு, வசனம் சொல்லுது. தேடுனா நீ விசுவாசியை காண்பாய். வழங்குதான் சொல்லுவது. கர்த்தர் சோதரம். ஜெபம் பண்ணு, என்ன ஆம்சம் சொல்லிக்க, ஜெபம் பண்ணு, அதை செய்தா அதான் விசுவாசத்தின்படி நான் வசனத்தின்படி செய்யறது. அல்லேலூயா. பாருங்க, அதுல நான் வசனம் முடிச்சுருந்தேன். யோவான் 2:5 பார்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டது, வார்த்தையின்படி அந்த கச்சால தண்ணீர் போறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசத்தை ஆண்டவர் கொடுத்தார், வீட்டுக்குள்ள அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கர்த்தர் சோதரம். 1 ராஜாக்கள் 17:2 1 ராஜாக்கள் 17:2 கொஞ்சம் வேகமாசிங்க. 1 ராஜாக்கள் 17:2 அப்போ கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா கேரித்து போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படி சாரிபாத் ஊருக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆகாப் ராஜாவுக்கு தன்னை காண்பிக்க போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படி இடிக்கப்பட்ட பலிபீடத்தை அவன் கட்டினான். ஆதலால் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தபடினாலே பாதுகாப்பு இருந்தது, ஆகாரம் வந்தது, பராமரிப்பு இருந்தது, அக்கினி வந்தது, செத்து போன பிள்ளை உயிர் பிடித்தது, பெருமளை இறைச்சல் உண்டானது. கர்த்தர் சோதரம். கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து அவன் பேசினான். அதோடு கூட மாத்திரமல்ல, அவனை சுழல் காற்றிலே தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு ஆண்டுடைய காரியம் அத்தனையும் வார்த்தையினால் உண்டானது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அப்ப வார்த்தை அவங்க வார்த்தை வார்த்தை வசனம் வசனம் வசனத்தை மட்டும் விட்டுறாங்க. ஆசீர்வாதமும் பாதுகாவலும் செழிப்பும் எங்க நிறைஞ்சு இருக்குன்னா வசனத்துக்குள்ளதான் இருக்கு. திரும்ப சொல்லுகிறேன், ஜோசகோனி, ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் செழிப்பும் எங்க இருக்குன்னா வசனத்துக்கு உள்ளதான் இருக்கு. ஒரு வசனத்தின்படி செய்வானால் அவனுக்கு ஆசீர்வாதம் பாதுகாப்பு இருக்கு. நான் அது சொல்லுங்க, இங்க கவனிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிக்க நான் சொல்லி 28ஆம் அதிகாரம் 1-14 வரையிலும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சொல்லப்படும் உபாகமம் 28:1-14 வரை வாசிக்க. இப்பொழுது நான் சொல்லப்படும் வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதன்படி செய்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும் அனைத்து ஆசீர்வாதமும் உன்மேல் வந்து பலிக்கும்.
கவனிங்க, அத்தனை ஆசீர்வாதமும் ஒருவனுக்கு கவனி பலிக்கணுமானா, உங்ககிட்ட வரணுமானா, உங்ககிட்ட செயல்படணுமானா, வசனத்தின்படி நீ என்ன செய்யணும்? செய்யணும். அப்படின்னாதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். அங்க சொல்லப்பட்டிருக்க கவனிங்க, நீ கையிட்டு செய் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். போகும்போது கூட வருவேன், வரும்போது கூட வருவேன், நடத்துவேன். தொட்டி நீ மாய்ப்பு வசைக்கிற தொட்டி எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிருக்காரு. அத்தனை ஆசீர்வாதமும் அதுக்குள் இருக்கிறது. அதனால் நீ புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் செய்வோமானால் ஆண்டவராய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை காண்பதற்கும் உதவி செய்வார். சொல்லலேலூயா. சரி, இரண்டாவது, நான் விசுவாசிக்கிறதை காணணுமானா ஒண்ணு வசனத்தின்படி செய்வது. இரண்டாவது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5. இது ரொம்ப கஷ்டமான ஒரு இந்த புரிந்து கொள்வதற்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீ நான் சொல்லுவதை புரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப படிச்சாதான் உனக்கு புரியும். கவனி, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்க. எப்படி ராம் முழுவதும் வேலை செஞ்சிருக்கான். இப்ப அடுத்த கட்டத்துல ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த வேலை செய்ய சொல்லிட்டாரு. செய்ய முடியுமா? நம்ம ஊர்ல ஆட்கள் செஞ்சிருவாங்க. அதாவது காலையிலேயே போய் ஒரு 5 மரக்காம நட்டுட்டு அப்புறம் திரும்பவும் 5 மரக்காம நட்டுறாங்க. 2 சம்பளம் வாங்குறாங்க. நம்ம ஊருக்கு இல்லாடியாது. அது எனக்கு யோசிச்சு பார்த்தேன். ஒரே நாள்ல 2 சம்பளம் வாங்குறாங்களே. நம்ம ஊர் ஆட்கள் பரவாயில்ல, ரொம்ப திறமசாலிகள். அவங்க வராம இருந்தா கூட அதுல உள்ள அந்த பகுதியை பங்குச்சு இன்னொரு அம்மா நட்டு அந்த 350 ரூபாய் வாங்கிட்டு எடுத்துடுறாங்க, பங்கிடுறாங்க. நல்லா இருக்கு. இங்க ராம் முழுவதும் ஒருத்தன் உழைச்சிருக்கான். ரொம்ப கஷ்டம். எங்க 2 பிள்ளைகளும் விழுச்சவத்துக்கு போயிருந்தோம். அங்க ராம் முழுவதும் தான் பிரயாசப்படணும். நாங்க பகல்ல ஒரு இடத்துக்கு போனோம். எங்கடா போனோம்? கல்யாண வீட்டுக்கு. ஐயோ, இவனை எழுப்புக்கு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அப்படின்னு தான் யோசித்தேன். பேதருக்கு எவ்வளவு களைப்பு இருந்திருக்கும், எவ்வளவு சரீரத்துல வேதனை இருந்திருக்கும். முடியாது. அப்படி ஒரு மீன் பிடிச்சும் வேண்டாம், தொழிலும் வேண்டாம், அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். நான் நடைமுறையில பார்க்க போன வாரம் இவர் பரிச்சை போயிட்டார். இவர் மட்டும்தான் அங்கே தொடச்சார். யாரு? நம்ம ஜான் ஆபிரகாம் தொடச்சார். இன்னைக்கு என்ன தொடங்கடா தூருங்கடான்னு சொல்றேன். நான் போற செய்யல, அவன் போய் சொல்லுங்க அப்படின்னா. சச்சி வேலை தானே செய்யலாம். போன செஞ்சா குடிப்பாட்டு போகுது. ஆனா பங்குடுறான் பாருங்க. அப்படின்னதான் பேதுரை பார்த்தேன். பரவாயில்லையே, ஏசுற வார்த்தைய கேட்டு கண்டிப்பாக இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் பிடிக்கன்னு சொல்லிக்கணும். இன்று இல்லப்பா நாளை செயல்னு சொல்லணும். ஆனா ரெண்டாவது அவன் செய்த வேலை என்ன? சோர்வு உள்ள சூழ்நிலையிலும் சோறாம அவன் போனான். சத்தம் இருக்கு, சரீரத்துல வேதனை இருக்கு, கண் விழிப்பு இருக்கு, தூங்கும் 2 பேரையும் தூங்க மாட்டானுவா. ஆனா 6 மணிக்கு வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 2 பேரும் போயிட்டான். தூங்குன்னு சொல்லிட்டு இருக்க தூங்க மாட்டான். 6 மணிக்கு வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னால தூங்கிட்டான். நல்ல வேலை ஜோசுவா டக்குன்னு எரிச்சிட்டான், சுதாரிச்சிட்டான். மணியா பார்த்தான். அப்பா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் வந்துட்டேன். வேற இருக்குங்க பாருங்க, களைப்பு ஒரு மனுஷனை படுக்க வச்சிருது. படுக்க வேண்டிய நேரத்துல அவன் வேலை செய்ய போறான். சோர்வோடு இருக்க வேண்டியவன் சோர்வு இல்லாமல் வேலை செய்தான். இப்ப நான் கேட்கிறேன், நீ விசுவாசிப்பதை காண்பன் சொன்ன அர்த்தம் என்னன்னா, சோர்வு இருந்தாலும் சோர்வை மாற்றிட்டு யார் கடின உழைப்பாங்களோ அவர்கள் நிச்சயம் விசுவாசிப்பதை காண்பார்கள். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம். இப்ப நான் சொல்ல கவனிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கு.
அந்த ஓட்டத்தை ஓட முடியாம பாவமும் பாரமும் தடுக்கு. அந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டு ஓட்டத்துல சோர்வில்லாம ஓடுறாங்க. தடுக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு சோர்வில்லாமல் ஓடுறாங்க. அப்போஸ்தலர் 20:23 நானே சொல்றேன். பட்டணந்தோறும் கட்டுகள், காவல்கள், உபத்திரங்கள் பவுலுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க கவனிங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பட்டணம் போறான், எபேசு போறான், கலாத்தியர் போறான், பிலிப்பியர் போறான், தெசலோனிக்கர் போறான். எல்லா பட்டணம் போகும்போது எல்லா பட்டணத்திலும் அவனுக்கு கட்டுகள், காவல்கள் இருக்கு. ஆனா நீங்க கவனிங்க, அதை பார்க்காம சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை அவன் சந்தோஷமா செய்யறான். அல்லேலூயா. அப்போ ஓட்டத்தை சோர்வு இல்லாமல் ஓடுறான், ஊழியத்தை சோர்வு இல்லாம செய்யறான். கவனிங்க, நெகேமியா 1:1 வரை அல்லது 6:15 வரையில் நீங்க படிச்சீங்கன்னா இடிக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட, அக்கினா சுட்டரிக்கப்பட்ட அலங்கத்தை அவன் கட்டுறான். ஆனா கட்ட விடாத படிக்கு கவனிங்க, அங்க பயங்கரமான பிரச்சனை வருது. ஆனா அவன் ஜெபித்தான், கட்டினான், ஜெபித்தான், கட்டினான். அல்லேலூயா. அப்ப என்ன, அவனு சோரத்தக்க வார்த்தைகள் வந்துச்சு, சோரத்தக்க கடிதம் வந்துச்சு, சோரத்தக்க ஆட்கள் வந்தாங்க. ஆனா அத்தனையும் அவனை சோர பொண்ணுக்கு இடம் கொடுக்காம ஜோம் பண்ணினா கட்டினா, ஜோம் பண்ணினா கட்டினா. 52 நாட்களுக்குள்ள ஜோம் பண்ணி கட்டி முடித்தான். அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்கள் வாழ்க்கையில மற்றவர்கள் மூலம் சோர்ந்து போகத்தக்கதாக பேசுவார்கள், வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவார்கள், பல காரியம் செய்வார்கள். அதற்கு இடம் கொடுக்காம நீங்க முன்னேறுவதற்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன? சோர்வில்லாமல் வேலை செய்தான். மூணாவது லூக்கா 5:5 வாசிங்க. கொஞ்சம் வாசிங்க, விருவன் வாசிங்க, அப்படின்னா புரியும்படி சொல்லி தான் உங்களுக்கு விளங்கும். ஆமா, அவ்வளவுதான். நீங்க எழுதாங்க, நீங்க புரிஞ்சாங்க. இதுல என்ன இருக்குன்னா, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிறார். என்ன எடுக்கிறார் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டார், ஆழத்தில் கொண்டு வலைய போடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவன் போய் போட்டுக்கலாம். அவன் வாயினால அறிக்கை எடுத்தான். ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி வலைய போடுகிறேன்னா அறிக்கை எடுக்கிறான். மூணாவது செய்ய வேண்டியதுன்னா, நான் விசுவாசிப்பதை காணணுமானா அறிக்கை இடணும். சொல்லலேலூயா. சும்மா விட்டுறக்கூடாது, அறிக்கை இடணும். அப்படின்னா எப்படி செய்வது? ஜெபத்துல ஜான் ஆபிரகாம் அவனா மனம் திரும்பி ஞானசானம் பெறுவான், அவனா மனம் திரும்பி ஞானசானம் பெறுவான், அவனா மனம் திரும்பி ஞானசானம் வருவான் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறேன். இப்ப அடுத்தது ஜோசுவா, அவனா மனம் திரும்பி காணிக்கை பாட்டு பாடுவான், அவனா மனம் திரும்பி சோத்திராரா நடத்துவான், அவனா மனம் திரும்பி கர்த்தரை ஆராதிப்பான் அப்படின்னு நான் அறிக்கையிடுறேன். இது தேவையா? படகுல 2 போட்டு ஞானதான் நடுல அப்படின்னு சொல்றது பெரிய காரியம் இல்லை. ஆனா சரிப்பட்டு வராது. அவன் சொல்றான், நாமளாம் படத்தை பேச எடுக்கணும், அவன் சொல்றான். வயசு போகுத, ஒரு பொண்ணை கண்ண பாக்கணுமே, மாப்பிள்ளை என்ன செய்தாரு, ஞானசாமி கட்டது என்ன சொல்ல வெக்கமா இல்ல எனக்கு, ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா காணுங்க, அற்புதத்துக்கு முன்னால அற்புதத்துக்கு முன்னால அறிக்கை முக்கியம். அல்லேலூயா. அற்புதத்துக்கு முன்னால அறிக்கை முக்கியம். அவர் சொன்னார், அதான் அறிக்கை பண்றோம். நான் உன்னை வாழ வைப்பேன், கீழாக்க மாட்டேன், மேலாக்குவேன் சொல்லியிருக்காரு. அது அறிக்கையிடு. உனக்கு சுகம் தருவேன், உன்னை நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் அவர் சொல்லியிருக்காரு. அது அறிக்கையிடு. அப்போ அற்புதத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? அறிக்கை எடு. சொல்லியா தயவுசெய்து விட்டுறாங்க.
உங்க வாழ்க்கையில நான் பரலோகம் போவேன் அப்படின்னு அறிக்கை எடுங்க. கர்த்தர் என்னை வாழ வைப்பாருன்னு அறிக்கை எடுங்க. கவனிங்க, இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அப்ப நம்ம இருதயத்துல நிறைச்சு வச்சிருக்கிற வாயில தேனும் பேசணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கவனிங்க, இந்த இங்க கவனி, சாத்தான் எதை பயன்படுத்துறாங்கன்னா நம்ம நாவை தான் பயன்படுத்துறான். இங்க கவனிங்க, உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். ஏவாள்கிட்ட போறான், முதல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏவாள்கிட்ட போறான், என்ன சொன்னா, தேவனாய கர்த்தர் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை அத்தனையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? சுத்திட்டான். இப்போ அவ பேச்சு கொடுத்தே ஆகணும், கொக்கி போட்டு பேச வைக்கான். அவர் சொல்றார் இல்ல அப்படிங்க. அப்ப என்ன, தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ கூட ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றான். பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லை. அவ பேய்கிட்ட பேசணும்னா பொய்யும் சேர்ந்து வந்துட்டு. இப்ப அவன் நாவதான் அவளை பயன்படுத்த வச்சு கீழே விழ வச்சான். நல்லறிக்கை பண்ணா விழுந்திருக்க மாட்டான், தப்பறிக்கை பண்ணா விழ வச்சுட்டான். சரி, அப்படியே விட்டுருக்க. புதிய ஏற்பாட்டுல மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கவனிங்க, 40 நாள் உபவாசம் இருந்துட்ட. யார் வரவேற்க வாரா? பிதா வந்தாரு, சாத்தா வந்தான். பாத்துக்காங்க, தேவனோடு உறவாடிட்டு வருகிறவனை சந்திக்க வருகிற ஆள் யாரு? பேய் தான். வந்து என்ன சொன்னா, இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் செய்யும் சொல்லியிருக்கிறான். செஞ்சிருப்பாரு சொல்லு அப்படிங்க. வாயை புரட்டுதான், வார்த்தையை போட்டு எடுக்காம பாருங்க, சொல்லு அப்படிங்க. அவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையால் மனுஷன் பிழைப்பான். அவன் ஜெயிச்சிட்டான். அவன் சொல்லுக்கு ஈடுபட வைக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நடக்க அத்தனையும் நம்ம வாய்னால்தான் செய்யணும். நுழந்தன் வாய்னால் கெடும். ஆமா, பாம்பு எங்கேயோ போகும், உட்கார்ந்துட்டு மேக் 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 கூடும். வா, நான் தான் இங்கதான் இருக்கேன், குடிச்சிட்டு போ அவன் கூட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாயில நல்லறிக்கை பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். என்னன்னா, கதை சோத்து நல்லேலூயா. நம்முடைய வாயில வாக்குத்தத்தை பேசுங்க, சுகத்தை பேசுங்க, ஜெயத்தை பேசுங்க, ஜெபத்தை பேசுங்க, முன்னேற்றத்தை பேசுங்க. அது நிச்சயமாய் நடைபெறும் என்று நீங்க நம்புங்கள். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, கதை சோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் இந்த ஒண்ணா சொல்லிதான் போனோம். மத்தேயு சுவிசேஷம் 16:21. மத்தேயு சுவிசேஷம் 16:21 வேகமா சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 16:21 16 14 இல்ல, 1:6:21 சீக்கிரம். சமீபமா கவனிங்க, பல பாடுபட்டு கொலை உண்டு. வாயினால் சொல்றார், கவனிங்க, என்னை அடிப்பான், என்னை கொலை செய்வான், என்னை கண்டிப்பா அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் சொல்லிட்டாரா? அறிக்கைறார். இதை போல மத்தேயு 17:23, மத்தேயு 20:19, மத்தேயு 28:6 இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, கவனிங்க, படிச்சீங்கன்னா, நாம் என்னை அடிப்பாங்க, என்னை கொலை செய்வாங்க, என்னை அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் அறிக்கையிட்டார். கவனிங்க, அறிக்கையிட்டார். இப்ப தேவதூதன் சொல்றான் மகதனா மரியாளுக்கு, அவர் இங்கே இல்லை, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி உயிர்த்தெழுந்தார். அப்ப அறிக்கை எவ்வளவு முக்கியம் பாரு. மனோ கவனி, இத கடன் தீருமா? தீரும், அறிக்கையிடணும். இந்த பிரச்சனை மாறுமா? மாறும், அறிக்கையிடணும். இந்த வியாதி நீங்குமா? நீங்கும், அறிக்கையிடணும். யார் அறிக்கையிடுவார்களோ அந்த அறிக்கை இடுகிறவர்கள் விசுவாசிப்பதை காண கர்த்தர் பாக்கியத்தை தருவார். இயேசு கிறிஸ்து அடிபடுவே, கொலை செய்வார்கள், அடக்கம் பண்ணுவார்கள், 3 நாள் உயிர் எழும்பு என்று அறிக்கையிட்டார். இயேசு சொன்னபடி 3 நாள் உயிரோடு எழும்பினார். இவ்வார்த்தை கேட்க அருமையான கர்த்தருடைய ஜனங்களே,
தெய்வ மக்களே, நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அறிக்கையிடும் போது எதை விசுவாசிப்பீர்களோ அதை காணத்தக்கதாக அந்த பாக்கியம். அல்லேலூயா. என் பையனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், என் மகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அறிக்கையிடுங்கள். என் மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் தருவா, என் மருமகனுக்கு நல்ல சுகம் தருவா, என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு அறிக்கை இடுங்கள். அதையே கர்த்தர் ரட்சிப்பாக மேன்மையாக கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம். அதை நான் அப்படியே விட்டுறதேன். கர்த்தர் சோதரம். அடுத்தது லூக்கா 5:5 திரும்ப வாசி. இப்ப இங்க வந்து நான் கவனிங்க இது ரொம்ப கடினம். இதுக்குள்ள இருக்கிற காரியத்தை கண்டுபிடிப்போது மனோ கவனி. இப்போ அவன் வந்து ராவுல தான் அந்த கடல்ல மீன் பிடிக்க முடியும். நல்லா கவனிச்சாங்க. அந்த கலிலேயா கடல்ல நைட்டு மட்டும்தான் பிடிக்கும், பகல்ல பிடிக்க முடியாது. அப்படின்னா எப்படி? இப்போ கவனிக்கண்ணே, இப்போ நம்ம ஆற்றுல, இப்போ உள்ள ஆற்றுல அப்படி இருக்கா தெளிவான்னு தெரியாது. முந்தின உள்ள ஆற்றுல உள்ள கிடக்கிற அந்த மீன் தெரியும், சிலேப்பி தெரியும், ஐரை தெரியும், அந்த கெளுறு கிடக்கிறது தெரியும், அல்லது கெண்ட மீன் கிடைக்கிறது தெரியும். தண்ணி அவ்வளவு வெளிச்சமா இருக்கும், அழகா இருக்கும். இதே போல தெளிந்த கடல், இந்த கடல் கலிலேய கடல். ராவுல போனாதான் ஆளுக்கே தெரியாது, மீனுக்கு தெரியும், உடனே பிடிச்சிருவான். ஆனா பகல்ல இதுக்கு முன்னால சரித்திரத்திலையும் ஒருத்தர் மீன் பிடிக்க மாட்டான், கிறுக்க கூட பகல் இருக்க மாட்டான். அப்ப என்ன வாராருன்னா, இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிற அப்படின்னா என்ன? மீன் பிடிக்க முடியாத நேரத்திலையும் நீர் மீன் பிடிக்க உதவி செய்கிறவர், நீர் பகலிலும் கிரியை செய்வர் என்பதை அங்கே அவன் விசுவாசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப சிதம்பராபுரத்துல சர்ச்சைக்கு முன்னால ஒரு 5 சென்ட் வாங்கணும். யாருக்கு? மாசலாமணி ஐயாவுக்கு. விளங்குங்களா? முடியுமா? முடியும் அப்படின்னு பிரயாசப்படணும். எப்படி? அதுக்கெல்லாம் உதவி செய்தவர், இதுக்கெல்லாம் நடத்தினவர். 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 15 வருஷமா நடத்தி வந்திருக்கார். நேற்று முந்தனத்தோ உங்க 2 பிள்ளையுடைய போட்டோவை பார்த்தேன் என் செல்லில். எப்படியோ வந்திருக்கு. 3 போக இருக்கானுமா, இப்பவும் பேச முடியாது. அப்போ பால் மறந்த பிள்ளைகள் போல அழகா இருக்கு, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. இப்போ அம்மா பேச முடியாதப்போ அதற்கு சுதந்திரம் இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதை நடத்தினவ இப்பவும் நடத்துவா. அன்னை கிரியை செய்தவ இன்னைக்கும் கிரியை செய்வா. இவ்வளவு காலம் இவ்வளவு தேவை சந்தித்த ஆண்டவர் இந்த 5 சென்ட் பூமி ஆண்டவர் தருவா. இது பகல் காலத்துல நடக்க முடியாத நேரத்துல முடிய பண்ணுவதுதான் நம்முடைய கர்த்தர் என்று பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. 4வது என்னன்னா, இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கிரியை செய்ய முடியாத நேரத்துல கிரியை செய்கிற ஆண்டவர் என்று அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான். கவனிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஜீவன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனு தான் ஜீவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். நான் கடைசியாக சமயமான நிறைய காரியம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே லூக்கா 5:6 மட்டும் வாசிங்க, நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஐயர் திரும்ப சொல்லுங்க. அதான் அதேதான் 5:6 தான். லூக்கா 5:6 தான். அந்தபடியே புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எழுதுங்க. முதல்ல உங்களுடைய வார்த்தையின்படி போடுறான்னு சொல்றான். அது அறிக்கை, அது
அறிக்கை. உங்களுடைய வார்த்தையின்படி போடுது. சரி, எப்படின்னா தீர்மானித்தோம், விசுவாசித்தோம், அறிக்கையிட்டோம், பொருத்தனை பண்ணோம். அதன்படி செஞ்சா விசுவாசிப்பதை காண முடியும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நான் சொல்லுறேன். நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். யெப்தா யுத்தத்தை ஜெயித்து வந்தோம்னா எனக்கு முன்னால எது வருதோ அதை உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன். தீர்மானிச்சா. கவனிக்க பாஸ்டர். தீர்மானித்தான். அதன்படி கர்த்தர் அவனுக்கு வாக்கியம் செய்தார். சார், இப்போ 1 சாமுவேல் 1ஆம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்காண்டா ஒரு அம்மா சொல்றா, எனக்கு குழந்தை இல்ல, ஒரு ஆண் பிள்ளைக்காரர் பொருத்தனை பண்ணா, அதன்படி செய்தா, நிறைய கொடுத்தா. அப்போ கவனிங்க, இது என்ன இருக்குன்னா, நாம் எதை அறிக்கையிட்டோமோ, எதை தீர்மானித்தோமோ, எதை பொருத்தனை பண்ணினோமோ அதை செய்தா விசுவாசித்ததை காண முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த சபை வளருவதற்கு, இங்க ஆத்துமா வருவதற்கு 2 மணி நேரம் நானும் அண்ணாலும் ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். அதை செஞ்சா வரும், உபவாசித்தா வரும், 4 பேர் கேச பற்றி சொன்னா வரும். அப்ப அதை செய்யும் போது அது ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. சரி, அதை உங்களுக்கு இன்னொரு சின்ன ஆள் மூலம் விளக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். ரூத்து மோவாபுக்கு சொன்னான், இந்த பாரும், திரும்பி போய குத்தி என்ன பேசாது, உம்மோடு கூட வருவேன், ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே மறிக்கிறோ அங்க நான் மறிப்பேன், இதை தவிர வேற எதையும் பேசாதுன்னு சொல்லி மோவாபுல சொன்னான். அதன்படி வந்தா, கவனிய, அதன்படி வந்தா அவ எதை விசுவாசித்தாளோ அதை காணும்படி செய்தார். அவ்வளவுதான்.